ஹலோ காய்ஸ், வாங்க புளிக்குழம்பு வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, 2 பச்சை மிளகாய், ஒரு 2 வெங்காயம் தேவைக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் போடுங்க, தக்காளி போடக்கூடாது. தக்காளி போட்டால் வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்காது. வெண்டைக்காய் வதக்கிட்டு அதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா இந்த புளியை கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. முன்னாடி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃப்ளேவருக்கு மல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நாங்கள் வீட்டில் அடித்த புளிக்குழம்பு பொடின்னு சொல்லுவோம், குழம்பு மிளகா பொடி சொல்லுவோம். வீட்டில் அரைச்சது. இதை நான் 1 ஸ்பூன் சேர்த்து அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி தேவை உரப்புக்கு. நாங்கள் பொடியில் உரப்பு கம்மியாக சேர்த்துருக்கோம். குழந்தைங்க சின்ன பிள்ளைங்கிறனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு உரப்புக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. புளி கரைச்சி வச்சாச்சு. அந்த புளி கரைச்சலை அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நான் கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். பொடினா ரொம்ப பொடியாக இல்லை, கொஞ்சம் சொர சொரன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன். இதை குழம்பு ரெடியானதுக்கப்புறம் மேலே தூவி விட்டு தாளித்து ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு செம சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய் பாய்.